ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல். நேற்று இது வந்து மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பிளேயர்ஸ் விளையாண்டா நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி என்னென்னா, சிஎஸ்கே அட்மாஸ்பியரில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். நம்ம தலை ஈவன் நம்ம தலை தோனி கூட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறதோட நம்ம பெவிலியனில் உட்காந்துருக்கலாம். பெவிலியனில் உட்காந்து கைட் பண்ணலாம் அலாங் வித் கோச்சு, பிளேயர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அது இல்லாமல் ஏதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்பப்போ இந்த பவுண்ட்ரிஸில் நின்று சொல்லலாம் நம்ம தலை தோனி. ஏன்னா அவரோட இன்புட்ஸ் வந்து நிறைய நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு பவுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீல்டர்ஸாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம். ஈவன் தான் ஒரு இன்ஜுரி இருந்தாலும் இதை பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பண்ணும்போது என்னென்னா டீமோட மோரல் பூஸ்ட் ஆகும்போது என்னென்னா பிளேயர்ஸ் நல்லா தலை சொல்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம், விக்கெட்ஸ் கிடைக்கும், இல்லை இந்த ஓவர் ரன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஈவன் தோ நிறைய பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா இம்பேக்ட் பிளேயராக இருக்கும்போது அவர் இந்த பிளேயரை மாற்றுங்க, இவரை கொண்டு வாங்க பவுலிங்க்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் சீசனு. அதே மாதிரி ஏன் வைகான் தோனி வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம தலை தோனி வந்து அந்த பெவிலியனில் இருந்தே டகவுட்டில் இருந்தே அவர் சொல்லலாம், இந்த பிளேயர்ஸ் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி பவுண்ட்ரிஸில் நின்று பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். விளையாடலினாலும் ருத்ராஜுக்கு வந்து ஏதாவது சம் டெசிஷன் கொடுக்கலாம், இந்த இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது என்னோட ஒரு கருத்து. ஈவன் தான் ஒரு நிறைய பிளேயர்ஸ் வந்து வாட்டர் பாயை வந்து கூட கொடுத்துருக்குறாங்க, பெரிய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே. அது மாதிரி நான் அவரை வந்து டிமோட்டிவேட் பண்ணலை. பட் என்னென்னா, நம்ம டீம் வந்து சிஎஸ்கேவோட ஃபேன், நான் டைஹார்ட் ஃபேனு. அது இல்லாமல் நம்ம டீமோட வின்னிங் ஸ்ட்ரீக்கு கொண்டு வரணும். ஏன்னா லாஸ்ட்டு 3 மேட்சஸ் நம்ம தோற்றுட்டோம். ஆனால் லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம பேட்டிங்கில் பவர் இருந்தது, பவுலிங்கில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர் இல்லை. அதனால் என்னென்னா, இந்த மேட்ச் நம்ம என்ன கொண்டு வரலான்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் கொண்டு வரலாம். ஏன்னா தோனி வந்து மேபி இந்த மேட்ச் விளையாடுவாரான்னு தெரியல, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சு. இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபீல்டராக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும் சரி, பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு மோரல் பூஸ்ட் கிடைக்கும். ஈவன் தான் சஞ்சுவுக்கு, ருத்ராஜ்க்கு, ஆயுஷ் மாத்ரேக்கு, சிவம் தூபேக்கு, சர்ஃபாஸ்க்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவர் கொஞ்சம் நல்லாவே விளையாண்டுட்டுருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன ஏதாவது கேட்டுக்கலாம். அதே தான் சொல்கிறேன். மீதி எல்லா பிளேயர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். ஈவன் தான் ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, அவரோட இன்புட்ஸ் அந்த பெவிலியன்லேருந்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி கோச் ஐடியாஸ் கொடுப்பாங்க, பட் மோரார்லெஸ் இத்தனை வருஷம் வின்னிங் கேப்டனாக இருந்த அவர்கிட்டருந்து தாட்ஸ் வாங்கிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் ஃபார் சிஎஸ்கே. சரி, நாளைக்கு பார்ப்போம் மக்களே. பாய்.